என்னங்க, மீனா பண்றத பாத்தீங்களா? பருப்பு டப்பாவுக்குள்ளயும் பழைய துணி மூட்டைக்குள்ளயும் காச ஒளிச்சு வைக்கிறது. இது மீனாவோட கதை மட்டும் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற லட்சக்கணக்கான இல்லத்தரசிகளோட சீக்ரெட் சேமிப்பு இதுதான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒளிச்சு வச்ச அதே 500 ரூபாய் நோட்டு இன்னிக்கு அதே மதிப்புல இருக்குமா? அன்னிக்கு அந்த பணத்துல வாங்குன மளிகை பொருள இன்னிக்கு அதே 500 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப உருக்கமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சிஸ்டர், நான் ஒரு சாதாரண ஹவுஸ்வைஃப். வீட்டு செலவு போக மாசம் ஒரு 500 இல்லனா 1000 ரூபாய் தான் மிச்சம் பண்ண முடியுது. இந்த சின்ன காசை வச்சு என்னால என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை மாத்த முடியுமா? எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா? அப்படின்னு. அவருக்காகவும் உங்களைப் போன்ற பல இல்லத்தரசிகளுக்காகவும் தான் இந்த வீடியோ. உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன தொகைய உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய கோபுரமா மாத்துற எஸ்ஐபி அப்படிங்கிற மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஒரு மாசம் மிச்சம் பண்ற 500 ரூபாய் சில வருஷங்கள்ல எப்படி லட்சங்களா மாறுதுங்கிற அந்த மேஜிக் கணக்க நான் நேரடியா காட்டப் போறேன். வாங்க, இன்னைக்கு நாம மீனா செல்வம் அப்படிங்கிற ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா இந்த எஸ்ஐபி ரகசியத்தை மிக எளிமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பாக்குற நீங்க இதுவரைக்கும் இப்படி எவ்வளவு காசை டப்பாவுல சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நாம கதைக்குள்ள போலாம். மீனா, இந்த மாசம் பட்ஜெட் ரொம்ப இடிக்குதுமா. மளிகை சாமான் விலையெல்லாம் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. பையன் ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட் பில்லுன்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா கையில 1 ரூபா கூட மிஞ்சல. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சேமிப்புங்கிறது எட்டா கனிதான் போல. ஏங்க, இதை ஏன் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான் காய்கறி வாங்குறதுலயும் மத்த வீட்டு செலவுலயும் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். எப்படியும் ஒரு 500 ரூபாய் தேரும். அத வச்சு இந்த மாசத்த சமாளிச்சுக்கலாம், விடுங்க. பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஊர் நடுத்தர வர்க்கத்தோட நிதர்சனம். செல்வம் மாதிரி எத்தனையோ கணவன்மார்கள் மாச கடைசியில வர்ற டென்ஷனை சமாளிக்க முடியாம திணறாங்க. ஆனா மீனா மாதிரி இல்லத்தரசிகள் பட்ஜெட் ராணிகள்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக அங்கங்க கிள்ளி மிச்சம் பிடிச்சு காசு சேர்த்து வைப்பாங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. மீனா சேர்த்து வைக்கிற அந்த பணம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல அந்த பணம் நாளுக்கு நாள் கரைஞ்சிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பேருதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அன்னைக்கு 10 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள் இன்னைக்கு 15 ரூபா. அப்படின்னா மீனாவோட அந்த 500 ரூபாய் டப்பாக்குள்ளேயே இருந்தா 5 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு வெறும் 300 ரூபாயா குறைஞ்சிடும். பாவம் மீனா, கஷ்டப்பட்டு சேர்த்த காசு தன் மதிப்பை இழக்குதேன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த நிலைமை மாறப்போகுது. ஏன்னா மீனாவோட வாழ்க்கையில அவங்க தோழி கவிதா என்ட்ரி ஆக போறாங்க. அந்த மாற்றம் என்னன்னு அடுத்த சீன்ல பாப்போம். ஒரு நாள் மீனா வீட்டுக்கு அவங்க தோழி கவிதா வராங்க. மீனா கேக்குறாங்க, என்னது கவிதா, உன் பொண்ண சிட்டில இருக்கிற அந்த பெரிய காலேஜ்ல சேர்த்துட்டியா? அந்த காலேஜ்ல ஃபீஸ் லட்சக்கணக்குல வருமே. என்னப்பா, உன் வீட்டுக்காரருக்கு திடீர்னு எதுவும் ப்ரொமோஷன் கிடைச்சதா? இல்ல ஏதாவது பெரிய லாட்டரி அடிச்சதா? எப்படி இவ்ளோ பெரிய பணத்தை ஒரே நேரத்துல புரட்டுனீங்க? அட போ மீனா, எங்க வீட்டுக்காரர் சம்பளம் எல்லாம் அதேதான். இது லாட்டரியும் இல்ல, ஜாக்பாட்டும் இல்ல. என் பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் ஒரு சின்ன முடிவெடுத்தேன். என் வீட்டு செலவுல மிச்சமாகிற 1000 ரூபாயை எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் போட ஆரம்பிச்சேன். அந்த சின்ன விதைதான் இன்னைக்கு அவளோட படிப்பு செலவை எந்த கடனும் இல்லாம பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. இப்போதான் நம்ம கதையோட மெயின் மேட்டருக்கே வரோம். அது என்ன சிப்? இது ஏதோ பெரிய படிச்சவங்களுக்கான விஷயம்னு நினைக்காதீங்க. இதோட முழு அர்த்தம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஊர்ல எல்லாம் மாசம் மாசம் மொய் சீட்டு இல்லனா தீபாவளி சீட்டு கட்டுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஆனா அந்த பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில முதலீடு பண்றதுக்கு பேரு தான் சிப். இதுக்கு நீங்க 1000 கணக்குல சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்ல. வெறும் 500 ரூபாய் உங்க கையில இருந்தாலே போதும், நீங்க ஒரு முதலீட்டாளரா மாறிடலாம். இங்க தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க மாசம் மாசம் சீட்டு கட்டுறது பாதுகாப்பானதா, இல்ல இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வட்டிக்கு மேல வட்டி வர்ற மாதிரி சேமிக்கிறது புத்திசாலித்தனமா?
உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அத இப்பவே ஆப்ஷன் ஏ சீட்டு இல்லனா ஆப்ஷன் பி சிப்புன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில பொறுத்து தான் இதோட அடுத்த கட்ட ரகசியம் உங்களுக்கு புரியும். கவிதா சொன்னதை கேட்டு மீனாவுக்கு ஒரே ஆச்சரியம். 500 ரூபாய்க்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கும் என்ன சம்பந்தம்னு அவங்க மண்டையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு கவிதா விளக்க ஆரம்பிச்சாங்க. அத நாம அடுத்த சீன்ல பாப்போம். கேட்கவே நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ரிஸ்க் இருக்குமே. பேப்பர்லலாம் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு வேக வேகமா சொல்லுவாங்களே. நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த காசு காணாம போயிடாதா? அடி போடி மீனா. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. நாம ஒரு தையல் மிஷின் வாங்குறோம்னு வச்சுக்கோ. அத வாங்கி ஒரு ஓரமா அப்படியே வச்சிருந்தா என்னாகும்? கொஞ்ச நாள்ல துருப்பிடிச்சு போயிடும். ஆனா அதே மிஷின்ல நாம துணி தைக்க ஆரம்பிச்சா அந்த மிஷின் நமக்காக வருமானம் கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதும் அப்படித்தான். பணத்தை வீட்ல வச்சிருந்தா அது துருப்பிடிச்சிடும், அதாவது மதிப்பை இழந்துரும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணா அது பெரிய பெரிய நிறுவனங்களோட வளர்ச்சியில பங்கு பெற்று நமக்காக உழைக்கும். இங்கதான் கூட்டு வட்டி அப்படிங்கிற உலக மகா அதிசயம் வேலை செய்யுது. இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வட்டிக்கு வட்டி வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போடுற முதல் ஒரு வருமானத்தை தரும். அந்த வருமானமும் சேர்ந்து அடுத்த வருஷம் இன்னும் பெரிய வருமானத்தை தரும். இது ஒரு பந்து உருண்டு போக போக பெருசாகிற மாதிரி. ஒரு நாளைக்கு நீங்க வெறும் 20 ரூபாய், அதாவது ஒரு டீ குடிக்கிற காசை மட்டும் மிச்சம் பிடிச்சு மாசம் 600 ரூபாய் எஸ்ஐபி பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க இத பெருசா இல்லாம ஒரு 5லிருந்து 10 வருஷம் தொடர்ந்து செஞ்சாலே போதும். நீங்க கட்டின அசல் பணத்தை விட அது வளர்ந்து நிக்கிற விதம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். மார்க்கெட் ஏறும்போதும் இறங்கும்போதும் நீங்க தொடர்ந்து முதலீடு பண்றதுனால விலை குறையும்போது உங்களுக்கு அதிக யூனிட்கள் கிடைக்கும். விலை ஏறும்போது அந்த யூனிட்களோட மதிப்பு கூடி உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுவரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய அனாவசிய செலவா பண்றீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 10 ரூபாயா? 50 ரூபாயா? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சின்ன தொகைய மட்டும் நீங்க எஸ்ஐபி பண்ணியிருந்தா இந்நேரம் உங்க கையில ஒரு பெரிய தொகை இருந்திருக்கும். இன்னும் காலம் கடந்துடல. அந்த மேஜிக் எப்படி ஆரம்பிக்குதுன்னு மீனாவோட அடுத்த முடிவை வச்சு பாப்போம். கவிதா சொன்ன விஷயங்கள் மீனாவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. இதுவரைக்கும் தங்கம் வாங்குறது இல்லனா சீட்டு போடுறது மட்டும்தான் சேமிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த மீனாவுக்கு இது ஒரு புது வெளிச்சமா தெரிஞ்சது. ஆனா இத செல்வம் கிட்ட எப்படி சொல்றதுங்கிற தயக்கம் ஒரு பக்கம். என்னது, மியூச்சுவல் ஃபண்டா? மீனா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஏதோ ஃபோன்ல வர விளம்பரத்தை பார்த்துட்டு பணத்தை வீணாக்காத. இதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்றது. நமக்கு தெரிஞ்சது அந்த அஞ்சலக சேமிப்பும் வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற தீபாவளி சீட்டும் தான். அதையே பண்ணுவோம். வேண்டாத வேலை எதுக்கு? ஏங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னும் ஒரு 7 இல்லனா 8 வருஷத்துல அவன் ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு பெரிய காலேஜ்ல சேரணும். அப்போ போய் நாம மொத்தமா பணத்துக்கு எங்க அலைவோம்? ஆனா இன்னைக்கு அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நாம இந்த 500 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிச்சோன்னா அவன் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு காலேஜ் வாசல்ல நிக்கும்போது நம்ம கையில ஒரு பெரிய தொகை இருக்கும். அந்த பணம் அவனோட கனவுக்கு ஒரு பெரிய ஏணியா அமையுங்க. மீனா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் செல்வத்தோட மனச தொட்டுடுச்சு. நாம ஒரு தடவை ஹோட்டலுக்கு போய் ஒருவேளை பிரியாணி சாப்பிடுற காசுதான் இது. ஆனா இது ஒரு பையனோட தலைவிதியையே மாத்தப் போகுதுன்னு இப்பதான் புரியுது. சகோதரிகளே, உங்களுக்கும் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். உங்க பிள்ளை இப்போ என்ன வகுப்பு படிக்கிறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க 10ஆம் வகுப்பு வரும்போதோ இல்ல காலேஜ் போகும்போதோ உங்க கையில எவ்ளோ பணம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இப்போ நீங்க விதைக்கிற இந்த 500 ரூபாய் விதைதான் நாளைக்கு அவங்க படிப்புக்கு நிழல் தரப்போற மரம். காலம் ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. இப்போ மீனாவோட பையன் காலேஜ் போற வயசுக்கு வந்துட்டான். மத்த வீடுகள்ல எல்லாம் அட்மிஷன் ஃபீஸ் கட்ட முடியாம நகைய அடமானம் வைக்கலாமா இல்ல கடன் வாங்கலாமான்னு பதற்றமா இருப்பாங்க. ஆனா மீனா வீட்ல அந்த பேச்சுக்கே இடமில்ல. ஏன்னா இன்னைக்கு மீனாவோட மியூச்சுவல் ஃபண்ட் கணக்குல ஒரு பெரிய தொகை வளர்ந்து நிக்குது. இது எப்படி சாத்தியம்? அன்னிக்கு மீனா ஒருவேளை ஹோட்டல் சாப்பாட்டை தியாகம் பண்ணிட்டு பயப்படாம ஆரம்பிச்ச அந்த ஒரு 500 ரூபாய் தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய நிம்மதியை தந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்பப்போ சந்தை மேல போகும், கீழே வரும், இதெல்லாம் சகஜம்தான். ஆனா மீனாவை போல அத பத்தி கவலைப்படாம
ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அந்த முதலீட்ட வளர விட்டா அது கண்டிப்பா உங்க எதிர்பார்ப்பை விட நல்ல லாபத்தை தரும். இது வெறும் சேமிப்பில்ல, இது மீனாவோட புத்திசாலித்தனமான உழைப்பு. சகோதரிகளே, 10 வருஷங்கிறது ரொம்ப தூரம்னு நினைக்காதீங்க. நாம கண்ணிமைக்கிற நேரத்துல நம்ம பிள்ளைகள் வளர்ந்துடுவாங்க. அவங்க வளர்ந்து நிக்கும்போது உங்க கையும் இதே மாதிரி ஓங்கி இருக்கணும்னா நீங்க எடுக்க வேண்டிய முடிவு எது? 10 வருஷம் கழிச்சு வர நிம்மதியா, இல்ல இன்னிக்கு நாம பண்ற ஒரு சின்ன செலவா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். வெறும் 500 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? இது எப்படி என் பிள்ளையோட காலேஜ் ஃபீஸுக்கு உதவும்? இதோ அந்த மேஜிக் கணக்கு. நீங்க மாசம் 500 ரூபாய் முதலீடு பண்றீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல சராசரியா 12% முதல் 15% வரை வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். வெறும் 10 வருஷம் மட்டும் நீங்க இத தொடர்ந்து செய்றீங்க. இந்த 10 வருஷத்துல நீங்க மொத்தமா உங்க பையிலிருந்து போட்ட பணம் வெறும் 60,000 ரூபாய் தான். ஆனா அந்த 10 வருஷம் முடிவுல உங்க கைக்கு கிடைக்கப் போற தொகை சுமார் 1,30,000 ரூபாயிலிருந்து 1,40,000 ரூபாய் வரை இருக்கலாம். பார்த்தீர்களா? நீங்க போட்ட அசல் பணத்தை விட உங்களுக்கு கிடைக்கிற லாபம் 2 மடங்குக்கும் மேலே இருக்கு. இதையே நீங்க ஒரு 15 வருஷம் கொண்டு போனீங்கன்னா அது 3,50,000 லட்சமா மாறும். இதுதான் எஸ்ஐபியோட பலம். நீங்க பண்றது ஒரு சின்ன சேமிப்பு தான், ஆனா அந்த கூட்டு வட்டி காம்பவுண்டிங் அப்படிங்கிற மந்திரம் அந்த பணத்தை ஒரு பெரிய கோபுரமா மாத்திடுது. இது உங்க பையனோட 1 வருஷ காலேஜ் ஃபீஸுக்கோ இல்ல ஒரு பெரிய படிப்பு செலவுக்கோ கண்டிப்பா ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும். இப்ப சொல்லுங்க சிஸ்டர், மாசம் 500 ரூபாய்ங்கிறது நாம பண்ற ஒரு சாதாரண செலவுதானே? ஆனா அது கொடுக்க போற இந்த 1,04,00,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய நிம்மதி இல்லையா? இந்த நிம்மதி உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னிக்கே அந்த முதல் அடியை எடுத்து வைக்கணும். பாத்தீங்களா சகோதரிகளே, இல்லத்தரசிகளாகிய உங்க கையில இருக்கிற அதிகாரம் ரொம்ப பெருசு. வீட்டு பட்ஜெட்ல நீங்க பண்ற அந்த சின்ன சின்ன மாற்றம் தான் உங்க குடும்பத்தோட வருங்காலத்தையே தீர்மானிக்கும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பயப்படாதீங்க. ஆனா அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியாகவும் தகவல்களை பகிர்பவராகவும் மட்டுமே இதையெல்லாம் சொல்றேன். நான் ஒரு செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிச்சோ அல்லது நீங்களே இத பத்தி முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டும் முதலீடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மீனாவ மாதிரி பயனுள்ள விஷயத்த உங்க தோழிகளும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ஒரு விஷயம், நீங்க மாசம் எவ்வளவு ரூபாயில உங்க முதல் எஸ்ஐபியை ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறீங்க? அதை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். பாய்.